தமிழகத்தில் புரியாத புதிரான மர்மங்கள் நிறைந்த இடங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகம் பல விந்தையான விஷயங்களை உள்ளடக்கியது. உங்களுக்கு அருகிலேயே கூட பல விந்தையான விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயம் விந்தையானது என்பதே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து தெரியவரும். இந்த பதிவில் தமிழ்நாட்டில் பல விந்தையான விஷயங்களை உள்ளடக்கிய 5 இடங்கள் குறித்து பார்க்கப் போகிறோம். 1. சிக்கல் முருகன் கோவில். ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி விழா நடக்கும். 6 நாள் நடக்கும் இந்த விழாவில் 6ஆம் நாள் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடக்கும். ஒவ்வொரு முருகன் கோவிலிலும் இந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சிக்கல் முருகன் கோவிலில் சூரனை வதம் செய்ய முருகன் புறப்படும் முன்பு வேல் வாங்கும் நிகழ்ச்சி நடக்கும். ஒவ்வொரு ஆண்டும் அந்த நிகழ்ச்சி நடக்கும் போது முருகன் உற்சவம் சிலையில் முத்து முத்தாக வியர்வை சுட்டுவதை பார்க்க முடியும். இது எப்படி நடக்கிறது என மர்மமாகவே இருக்கிறது. சிலர் இது பன்னீர் துளிகள் என்றும் சிலர் இது பூமாலையில் உள்ள நீர்த்துளிகள் எனவும் கூறி வருகின்றனர். 2வது நாம் பார்க்கப் போவது தஞ்சை பெரிய கோயில்தான். தஞ்சை பெரிய கோவில் பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது. ராஜராஜன் சோழன் கட்டிய இந்த கோவில்தான் தமிழகத்தின் பெருமை மிகுந்த ஒரு அடையாளமே. ஆனால் இந்த கோவிலில் உள்ள ஒரு சிற்பம் குறித்த மர்மம் இன்றும் இருக்கிறது. இந்தியாவிற்கு கப்பலில் முதலில் வந்தவர் வாஸ்கோடகாமா என்று வரலாறு கூறுகிறது. இவர் 1498ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு கேரள பகுதி வழியாக வந்தார். ஆனால் இந்த கோவில் அதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இந்த கோவிலில் உள்ள சிற்பத்தில் பிராஞ்சு அரசர் ராபர்ட் மற்றும் ஒரு சீன மனிதனின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது உண்மையில் அவர்கள் உருவம்தானா என தெரியவில்லை. ஆனால் அவ்வாறான பேச்சு இன்றும் இருக்கிறது. போக்குவரத்தே வளர்ச்சி பெறாத காலத்தில் ரஷ்ய மன்னர் குறித்து சீன மனிதர் குறித்து எப்படி தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு தெரியும் என்பது ஆச்சரியமாகத்தான் உள்ளது. 3வதாக நாம் பார்க்கப் போவது ராமர் சேது பாலம். ராமாயண காலத்தில் சீதையை தேடி இலங்கைக்குச் சென்ற ராமன் வானரங்களை வைத்து ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு பாலம் கட்டினார். இந்த பாலம்தான் ராம் சேது பாலம் என அழைக்கப்படுகிறது. இந்த பாலம் வேறுகடியில் இன்றும் இருப்பதாக கூறப்படுகிறது. இது ஆடம்ஸ் பாலம் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த பாலம் உண்மையில் இருக்கிறதா இல்லையா என்ற தகவல் எங்கும் இல்லை. 4வதாக நாம் பார்க்கப் போவது நாச்சியார் கோவில் கல்கருடர். கும்பகோணத்தில் உள்ள நாச்சியார் கோவில் கல்கருடர் கோவில் உள்ள கல்கருடர் சிலை உற்சவம் வரும்போது குறிப்பிட்ட தூரம் செல்ல செல்ல அதன் எடை அதிகரித்துக் கொண்டே இருக்கும். முதலில் 2 பேர் தூக்கக்கூடிய எடையில் உள்ள இந்த சிலை வெளியே வரவர சுமார் 64 பேர் சேர்ந்து தூக்கும் அளவிற்கு எடை அதிகரிக்கும். பின்னர் மீண்டும் உள்ளே செல்ல செல்ல எடை குறையும். இது எப்படி சாத்தியம் என்பது இதுவரை புரியாத புதிராக உள்ளது. கடைசியாக நாம் பார்க்கப் போவது மகாபலிபுரம் வெண்ணெய் உருண்டை பாறை. மகாபலிபுரத்தில் பாறையில் நிற்கும் ஒரு கல் எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு இடத்தில் அப்படியே நிற்கிறது. சுமார் 20 அடி உயரத்தில் 250 டன் எடை கொண்ட இந்த கல் 1200 ஆண்டுகளுக்கும் மேலாக அதே இடத்திலேயே நிற்கிறது. இதை கடந்த 1908ஆம் ஆண்டு இந்த கல்லை அகற்ற யானைகளை வைத்து முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் 1 இன்ச் கூட அசைக்க முடியவில்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் நமது சேனலை சப்ஸ்கிரைபர் செய்யவும். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.